ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சூப்பரான படம். 2022 ஒரு சவுத் கொரியன் டிசாஸ்டர் ஆக்ஷன் படமாக வெளியான எமர்ஜென்சி டிக்ளரேஷன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துடலாம். அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்க ஒரு விமானம், அதில் நடக்கிற ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சு, ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத தெளிவாக இங்கே பார்த்துருவோம். படத்தில் 2 ஹீரோஸ் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஒருத்தருடைய பேர் கு இன்ஹோ. இவர் பேசிக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு மனைவி மேலே உயிரே வச்சுருக்காப்புல. இது இவருடைய கதாபாத்திரம். இன்னொரு ஹீரோவுடைய பேர் பார்க். அவர் பேசிக்காக ஒரு காலத்தில் பைலட்டாக இருந்த நபர். அவர் செஞ்ச ஒரு சம்பவத்தினால அதுக்கப்புறம் அவர் இந்த பைலட் வேலைக்கு போகிறதும் கிடையாது, எதையும் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் ஃப்ளைட்டை விடுங்க சார், சைக்கிள் எடுத்து ஓட்டுறதுலன்னா பாருங்களேன், அப்படி ஒரு நடுக்கமாயிருது அவருக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினாலே. அப்படி ஒரு சம்பவத்தை அவர் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அது என்ன நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மேலே உயிரே வச்சுருக்காரு அவர். இந்த 2 கதாநாயகர்கள் போக இந்த படத்தில் ஜின்சியோக் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நமக்கு காமிக்கப்படுறாப்புல. அந்த நபர் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட்டு மாதிரி இருந்த ஒரு நபர். அந்த கம்பெனியில் இந்த கொரோனா மாதிரியே ஒரு வைரஸு, அதை எப்படி தடுக்கிறது, அதுக்கான வேக்சினேஷனு அப்படிங்கிற சில வேலைகளெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ரிசர்ச் விஷயத்தில் உள்ள இன்வால்வ் ஆகியிருந்த ஒரு நபர். ஆனால் அவர் செஞ்ச ஒரு தப்புனால கடைசியாக அவருக்கு வேலை போயிடுது. இதனால் அந்த ஆளுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஹெவியான கோபம் ஒன்று இந்த கார்பரேட் கம்பெனி மேலே, அது கம்பெனி மேலே இருக்கட்டும், அந்த ஆளுக்கு பல பேர் மேலே கோபம். இதனால் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாரோ, எந்த வைரஸோடு அவர் டீல் பண்ணி இவ்வளோ நாளாக இருந்தாரோ, அந்த வைரஸையே தெரிஞ்சவர் மூலமாக அதை எடுத்து கொண்டு வந்து நாளைக்கு இங்கே இருந்து, அதாவது கொரியாவிலிருந்து வெளியே பறக்க போகிற ஒரு விமானத்தில் ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்மளால் நாளே வெளியே விட்டுறாப்புல வைரலாக. இது பிரசன்ட் மீடியா அப்படி இப்படின்னு போனதுக்கப்புறம் போலீஸு களத்தில் இறங்கி, இது எவனோ பண்ண பிராங்க் வேலையா, இல்லை உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவத்தை ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கம் இந்த மாதிரி கையில் எடுத்து பண்ண போதா, இது யார் பண்ண போகிறா, இவன் யார் இந்த வீடியோவில் இருக்கவன் அப்படின்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தருணத்தில் மறுநாள் இந்த ஆள் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேப்சியூல் ஃபார்மில் அந்த வைரஸை எடுத்துக்கிட்டு நேர ஏர்போர்ட்டுக்கு வர்றாப்புல. யார்? இந்த ஜின்சியோக்கு. அந்த ஆள் நேரம் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் உள்ளே போய் இவருடைய கையிலேயே ஒரு இடத்துல அப்படி கிழிச்சு அந்த டேப்லெட் மாதிரி இருக்கு, அதை உள்ளே தள்ளி விட்டு மேலேயே தையல் போட்டுக்கிறாப்புல. ஆனால் இதை நம்ம பார்க்க சொன்னேன்ல, முன்னாள் பைலட்டாக இருந்தார் ஒருத்தர்னு, அவர் பொண்ணு இருக்குது, பொண்ணு மேலே உயிரே வச்சுருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு எந்த ஃப்ளைட்டில் அந்த ஜின்சியோக்கு ஏற போகிறாப்லையோ இதே ஃப்ளைட்டில் தான் அந்த பைலட்டு, அவரும் சரி அவருடைய மகளும் சரி இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க. அந்த பொண்ணு இவன் என்னத்தையோ வச்சுருக்கான், ஏதோ ஒரு விஷயத்தை கைக்குள்ளே வச்சு இவனே தைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடுறா. இந்த பொண்ணு நம்ம பண்ண ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்துட்டா அப்படிங்கிறது அந்த ஜின்சியோக்கு தெரியும். அதனால அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி எதையும் வெளியே சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி ஒரு துணியிலேயே அந்த ஆள் பின்னாடி துரத்திக்கிட்டு தெரியுறான். இதனால் நம்மளுடைய பார்க்குக்கும் சரி ஜின்சியோக்கும் சரி அங்கங்கே லைட்டாக சண்டையும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே இவங்க ஏறிடுறாங்க. அங்கே ஏறினதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி போய் அந்த சின்ன டேப்லெட் மாதிரி ஒன்று உள்ளே வச்சாப்புலையே அதை வெளியே எடுத்து இந்த இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, வீசிங் பேஷண்ட்ஸு, ஆஸ்தமா பேஷண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இன்ஹேலருக்குள்ளே எதையோ செட் பண்ணுற மாதிரி பண்ணி அங்கேயே ஸ்ப்ரே மாதிரி அடித்து விட்டுட்டு வந்துடுறான் அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளேயே இந்த ஜின்சியோக்கு. இப்போ யார் அந்த ரெஸ்ட் ரூமை முதல் போய் அக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்க நார்மலாக அக்சஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம கொரோனாக்கு ஆரம்பித்த மாதிரியே அவருக்கு ஒரே இருமல், பயங்கரமான தலைவலி, கொஞ்ச நேரத்தில் சுணங்கி படுத்துடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் ரத்தம் வாந்தி எடுத்து செத்தே போயிடுறான். ஆனால் இது வரைக்கும் இந்த ஃப்ளைட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னே தெரியாமல் வாயை புலந்து ஆணு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் இப்போ தான் தெரிஞ்சு போச்சு. அப்போ உண்மையாகவே ஏதோ ஒரு சம்பவம் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிற அந்த பயமும் பீதியும் இப்போ தான் அவங்களுக்கு உச்சத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ளே இருந்த எல்லாருக்கும் என்ன தான் நடந்தது, இவங்க எல்லாரும் சேஃபாக கடைசியாக தர இறங்கினாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சாலிடாக இதனுடைய ரைட்டிங், இதனுடைய ஸ்க்ரீன் பிளேயும் தான் நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். அட்டகாசமான ஒரு படம் பாஸ். இந்த ஒரு லைன் போதும் நம்ம ஆளுகளுக்கெல்லாம், நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸுக்கெல்லாம்
இந்த படத்தை இப்போயே பார்க்குறான் அப்படிங்கிற ஃபீல் வரும். எனக்கு தெரியும் நம்மளுடைய வியூவர்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை நம்புவாங்க அப்படின்னு. செம்மையான ஒரு படம் இது. ஒரு படத்துக்குள்ள இது வந்து பேசிக்காக ஒரு டிசாஸ்டர் ஆக்ஷன் ட்ராமா தான். ஆனால் இந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறது அது ரிலேட்டடான அந்த மூமெண்ட்ஸ் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே உள்ளே இருக்கிறது இருக்குது. ஒரு எமோஷனல் ட்ராமாவுக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே இருக்குது. ஒரு பரபரப்புடைய உச்சியில் ஒரு படத்தை உட்கார வைக்கணும்னா எந்த அளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. இப்படி பல ஜானர்ஸை உள்ளே வச்சு பக்காவாக ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. எல்லா ரசிகர்களையும் கவரக்கூடிய சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம். என்கிட்ட கேட்டிங்கன்னா 2021 வெளிவந்த ஒரு தலை சிறந்த படங்களில் இந்த படமும் நிச்சயமாக ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உலக அளவிலே எடுத்துக்கலாம். அப்படி ஒரு அட்டகாசமான படம். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாங் காங் ஹூ நம்மால் தானே தலைவன் வேற லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாப்புல. அவருடைய படம் இது. மெமரிஸ் ஆஃப் மர்டர்லேருந்து டாக்ஸி டிரைவர்லேருந்து பல படங்கள் பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஹீரோ. அசால்ட்டாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு. சாலிடாக ஒரு ரோல் அப்படி ஈஸியாக கேரி ஓவர் பண்ணிட்டு போகிற ஒரு நடிகர். இந்த படத்துலையும் அந்த ரோலை அந்த டிடெக்டிவாக செம்மையாக பண்ணியிருப்பார். அதுவும் குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸு செம்மையாக பண்ணியிருப்பார். சில எமோஷனலான அந்த மொமெண்ட்ஸையும் சேர்த்தே சொல்கிறேன்னா. அதுபோக அந்த படத்தை நடிச்சிருந்த அத்தனை பேரும் பிச்சு பெடல் எடுத்திருந்தாங்க பர்ஃபார்மன்ஸில். எங்க இவங்கெல்லாம் நடிக்கிறாங்களா இல்லை கேமரா இருக்கிறத மறந்துடுவாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒரு ஃபீல் பல தடவை வருது. இந்த சவுத் கொரியன் இண்டஸ்ட்ரியுடைய படங்கள் பார்க்கும்போது மட்டும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ்லையும். ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செட்டு தான் போட்டு சும்மா நகட்டி எடுத்துட்டானுங்க அந்த படத்தை. ஒரே ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளேயும் வெளியே அங்கங்கே கண்ட்ரோல் ரூம் மாதிரி காமிப்பாங்க ஒரு சில இடங்கள். இம்பிட்டுத்தான் படமே. 2 செட்டை மட்டும் போட்டு ஒரு படத்தை அந்த அளவுக்கு பதபதைப்புடைய உச்சியில் உட்கார வச்சுருக்காங்க. படம் ஆரம்பித்து ½ தான் பாஸ். ½ இந்த படம் டேக் ஆஃப் ஆகும். அதுக்கு முன்னாடி முதல்ல போய் எல்லாம் செட்டில் அவுட் ஆகிற டைம் அது. முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் 1.25 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. வேறு லெவலுக்கு பரபரப்புடைய உச்சியில் ஒரு தரமான சீட்டேஜ் த்ரில்லரு. அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு அந்த செட்டு இருந்திருக்கு. இது ஃப்ளைட்டு தான் அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்பித்தான் ஆகணும். அவ்வளவு சூப்பராக ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு சூரியனுடைய பேக்ட்ராப்பில் அந்த ஃப்ளைட்டு போய் ஒரு லைட்டாக ஒரு டேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டு ஒன்று இருக்குது. எப்பா என்ன ஒரு சினிமோட்டோகிராஃபிப்பா. அந்த சீனு உள்ளே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது, வெளியே இருக்கும்போது எப்படி இருக்குது, உள்ளேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரேமிங் இருக்குது. அட்டகாசமான ஷாட்ஸ் அது. அதே நேரத்திலேயே ஒரு காரு போகும்போதே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி கடைசி என்ன நடக்குதுங்கிற ஒரு ஷாட்டு காருக்குள்ளே இருந்தே இருக்குது. எப்படி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் யோசித்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபர் கன்சீவ் பண்ணார் அப்படின்னு தெரியல. அட்டகாசமான ஒர்க்கு சினிமோட்டோகிராஃபி சைடில் இருந்து படம் பார்க்கும்போது நானும் என் பொண்ணும் சேர்ந்து உட்காந்து தான் பார்க்குறோம். என் பொண்ணு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கெல்லாம் எங்கே நம்ம ஊரில் படத்தில் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற அவள். அந்த அளவுக்கு சீனுக்கு சீன் எலிவேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லா ஜானரை சேர்ந்த சீன்ஸும் உள்ளே இருக்குது. அந்தந்த சீனுக்கு அந்த சீன் என்ன மியூசிக்கை என்ன பிஜிஎம்ஐ டிமாண்ட் பண்ணுதோ அது அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக் டைரக்டரும் இந்த படத்துக்கு தேவையான விஷயத்தை அந்த அளவுக்கு தரமாகவே உட்கார வச்சிருக்காரு. இது எல்லாமே போக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி தீரும். அவ்வளோதான். மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 மாதிரி, பாண்டோரா மாதிரி எப்படி படம் எப்படி போகுதுங்கிறது வேற விஷயம். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம மனசில் உட்காந்துச்சோ அப்படி ஒரு இம்பேக்டை கொடுக்க போகிற ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சைடில் இருந்து ஹைலி ரெக்கமெண்டட் சார். நான் சொல்லிட்டேன். இந்த உலக படங்களுக்கும் தயவு செஞ்சு ரேட்டிங்கை விடாதீங்க, கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதை நிறுத்தி ஒரு 6 மாதம் ஆகுது. தெளிவாக சொல்லிட்டோம். நம்ம பண்ணுற படங்கள் எல்லாம் பொழுது போலன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நாங்கள் ரெக்கமெண்டே பண்ணுவோம். இல்லாட்டினா அந்த படத்தை நம்ம ரிவ்யூக்கு உள்ளே எடுக்கவே மாட்டோம். அந்த படம் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்டுன்னு நான் சேர்த்தே உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அந்த படங்கள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது அப்படி ஒரு செக்மெண்ட்டில் வர்ற படம் தான் இது. கண்டிப்பாக பார்த்து மகிழுங்கள். இதை தாண்டி இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா இந்த படத்தில் அடல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய செம்மையான படம் இது. இது வரைக்கும் பார்க்கலன்னா இன்றைக்கி நைட்டு இந்த படம் தான் உங்கள் வீட்டில். டெஃபினட்டாக எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு சூப்பர் படம் ப்ரோ அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுவீங்க. தைரியமாக என்னை நம்பி பாருங்கள். இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.